இன்னைக்கு நம்ம ஏதாவது கடத்தெருவில் போறவங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் ஞாபகத்தை எல்லாம் தரட்டும். 4ஆம் கலிமா ஓதுறவங்க எவ்வளவு பேர் இருக்கும்? ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் போறோம். ஒரு தடவையா 3 தடவையா நம்மளால எத்தனை தடவை முடியும்? அந்த கடைக்குள்ள நின்றுகிட்டு ஒரு தடவையாவது ஓதிடுவோமே. ஏன் நம்மளால முடியாதா? கடைவீதிக்கு போகாத பெண்கள் யாராவது இருக்கமா நம்ம? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அல்லாஹ்ட்ட கணக்கின்றி நன்மையை தரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருவானா? அதே மாதிரி இந்த 4ஆம் கலிமாவுக்கு இன்னும் ஒரு மகிமை என்ன தெரியுமா? யார் ஒருவர் குழப்பமான இடங்கள்ல இருக்கும்போது அந்த பேச்சுக்கள்ல இது பண்ணாம கலந்துக்கிறாங்க. ஒரு சில இடத்துல தேவையில்லாம பேசுவாங்க இல்லையா? அந்த இடத்துல அந்த பேச்சுகள்ல கலந்துக்கிறாம அவங்கள கண்டிக்கவும் முடியல. அந்த இடத்துல இருந்து மனதுக்குள்ள அல்லாஹ்ட்ட இவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துட்டு இந்த வீண் வேலைகள்ல இருந்து அவங்களை ஈடுபட வைக்காத அல்லாஹ்னு ஒரு துவாவையும் கேட்டுட்டு, யா அல்லாஹ் இந்த பேச்சுகளை கலக்காம என்னை காப்பாத்தின இல்ல அப்படின்னு ஒரு அந்த எண்ணத்தோட யார் ஒருவர் 10 முறை ஓதுகிறாரோ எதம்மா எல்லாரும் உஷாராதான் இருக்கீங்க. நான் யார் 10 முறை ஓதுவார்களோ அவர்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்கும்? ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்க பார்ப்போம். 10 லட்சம் நன்மையை அல்லாஹ் தர்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் பாக்கியம் பெற்ற உம்மத்துகள்மா. இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தர்றான்.